பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல இந்த நாள் 2ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு நாள். ஏன் அப்படின்னா இந்த பிக் பாஸ் ஷோவோட ஒரு பெரியதொரு டேர்னிங் பாயிண்டே இந்த எபிசோடில் தான் நடக்க இருக்கு. வைல்ட் கார்டு என்ட்ரி இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸில் வராத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான போட்டியாளர்கள், மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கிற போட்டியாளர்கள், மக்கள் விரும்புகிற போட்டியாளர்கள். ஸோ பல நாளாக இவங்களுடைய மீள் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்த போட்டியாளர்கள் அப்படின்னு எப்படி பார்த்தாலும் ஒரு அடித்தட்டு மக்கள் இருந்து பெரிய விஐபிஎல் வரைக்கும் கொண்டாடக்கூடிய நபர்கள் ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரியில பிக் பாஸ் தமிழ் ஷோவில் வாரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பிரஜின் அவர்கள், சந்திரா அமி அவர்கள் அவங்களுடைய மனைவி. இதுல ஸ்பெஷல் என்னன்னா புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே பிக் பாஸ்ல கபில்ஸா வந்து போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ வரைக்கும் அதுக்குள்ள ஒரு பெரியதொரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா ஸோ இவங்க வந்து கபில்ஸா பிளே பண்ண போறாங்களா இல்ல சிங்கிளா வந்து அதாவது இண்டிவிஜுவலா பிளே பண்ண போறாங்களா அப்படின்னு. பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் தெலுங்குல நாகார்ஜுனா சார் நடத்துற ஷோ, மலையாளத்துல மோகன்லால் சார் நடத்துற ஷோ எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கபில்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஓட்டம். ஒருத்தங்க நாமினேஷன்ல வந்தா இன்னொருத்தங்களும் கூட சேர்ந்து வந்துருவாங்க. ஒருத்தங்க அவுட்னா இன்னொருத்தங்களும் அவுட், ஒருத்தங்க கேப்டன்னா இன்னொருத்தங்களும் கேப்டன், ஒருத்தங்க டைட்டில் வின் பண்ணா அது ரெண்டு பேருக்குமே அது சேரப்படும். இதுதான் கபில்ஸோட மீனிங். இது தெலுங்குல நடந்திருக்கு. தெலுங்குல ரெண்டு மாதிரி நடந்திருக்கு. ஒன்னுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி கபில்ஸாவே எவிக்ட் ஆகி போயிடுவாங்க. இன்னொரு சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமஸான யூடியூபர், கேர்ளோட பேர் மரியா, போயோட பேர் வடிவா ஞாபகம் இல்லை. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வீக்குக்கு கபில்ஸா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாகார்ஜுனா சார் அவர்கள் பிரிச்சு விட்டுருவாங்க. இனிமேல் நீங்க வந்து அந்த கபில்ஸ் ஓட் இல்லை, உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஓட், நீங்களும் எல்லாரும் போலையுமே தனித்தனி ஓட்ல வந்து விளையாடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் புருஷன் வெளியில போயிடுவாரு, பொண்டாட்டி வந்து இன்னொரு 3 வீக் எக்ஸ்ட்ராவா இருப்பாங்க. அப்புறம் அவங்களும் வெளியில வந்துருவாங்க. ஆனா டாப் 5க்குள்ள வந்தாங்க. சரியா? ஸோ இப்படி வந்து இருந்தது. மலையாளத்துல வந்து கபில்ஸாவே வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கபில்ஸா அடிக்கல, சீசன் 3 நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம தமிழ்ல என்ன மாதிரி ரோல்ல வந்து பிரஜின் அவர்களையும் சந்திரா அவர்களையும் உள்ளுக்குள்ள அனுப்புறாங்க அப்படின்னு தெரியல. கபில்ஸாவா இல்ல கபில்ஸ் பிளஸ் இண்டிவிஜுவல் தெரியல. இது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் உண்டு. இன்னொரு முக்கியமான ஒரு விடயம், அரங்கில் இருந்தவர்கள் சொன்ன விடயம் என்னன்னா, பிரஜின் அவர்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2005 2007 அந்த டைம்ல எல்லாம் ஒரு சினிமா நடிகருக்கு இல்லாத அளவுக்கு பயங்கரமான ஒரு ஃபேமஸ். அப்பதான் அந்த ஒரு கால் பண்ணி பாட்டு கேட்குற நிகழ்ச்சி இருக்குல்ல, இந்த ஒரு மியூசிக் ஷோ ஒன்று, உலகெங்கும் இருக்கிற மக்கள் கால் பண்ணி பிடிச்ச பாடலை கேட்பாங்க. இவங்க வந்து விஜயா இருந்து அதை சொல்லுவாங்க. அப்ப பிரஜின் அவர்கள், ஆனந்த கண்ணன் மறக்க முடியுமா? ஆனந்த கண்ணன்லாம் என்ன ஃபேமஸ். ஸோ அப்ப அதே அளவுக்கு பிரஜின் அவர்கள். ஸோ அவருக்கு கோலை ஃபர்ஸ்ட் இதே 1 லட்சத்துக்கு மேல என்ன 10 லட்சத்துக்கு மேல கோலை என்ன வந்துச்சு. அப்படி ஒரு கிரேஸ் பிரஜின் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த காதலிக்க நேரமில்லை அப்படின்னு ஒரு பாடல், அந்த பாடல் அந்த ஒரு சீரியல் விஜய் டிவியோட எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஃபர்ஸ்ட் சீரியல் தமிழ் நிகழ்ச்சியில அந்த லிவிங் டுகெதர் அப்படின்னு மாதிரி ஒரு கான்செப்ட் வந்தது வந்து அதுல தான். அந்த பாட்டே அவ்வளோ ஹிட். இப்போ போட்டா கூட பல பேர் பார்ப்பாங்க. அந்த கபில்ஸும் வந்து கொண்டாடப்பட்டுச்சு. பிரஜின் அவர்களும் அதுல நடிச்சவங்க வந்து கேரளா பொண்ணு நினைக்கிறேன், அவங்களும் ஃபேமஸ். குட்டி ஜோதிகா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணாமரெல்லாம் பயங்கர கிரேஸ் அவங்களுக்கு. புத்தகத்துக்குள்ள போட்டோ எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்களோட கேர்ள்ஸ் வந்து இவருடைய போட்டோ வச்சிருப்பாங்க, பாய்ஸ் வந்து அவங்களோட போட்டோ வச்சிருப்பாங்க. ஒரு ட்ரீம் உலகத்துல இருப்பாங்க. இப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கணும், இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைக்கணும், அதெல்லாம் நம்ம கண்ணால பார்த்துருக்கோம். அவனுங்க பண்ணுவானுங்க அதே ஹேர் ஸ்டைலு. அவர் ஒரு ஃபோன் ஒன்று அதில் வச்சிருப்பாரு, அந்த ப்ரொப்போஸ் பண்ணிக்கலாம். அப்பெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இல்லை இது. அப்போ அதை வச்சுட்டு அதே இதில் திரிவாங்க. பிரஜின் ஹேர் ஸ்டைல்னு கூட இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபேமஸாக இருந்தவர் தான் பிரஜின் அவர்கள். அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டாங்க. நல்லா வருவாங்கன்னு எதிர்பார்க்கக்குள்ள காணாமல் போயிட்டாங்க. ஆனால் ஸ்டில் வந்து அந்த முயற்சியை விடையில இப்போ வரைக்கும் போராடி கொண்டிருக்காங்க. இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய நண்பர், வாடா போடா நண்பர் அப்படின்னு மாதிரி கேள்விப்பட்டேன். அரங்கில் இருந்தவங்க அந்த நிகழ்ச்சி இப்போ நாளைக்கு நீங்க பார்க்க போறத பார்த்துட்டு சொன்னாங்க. ஸோ அதுல சேது அண்ணா அவர்கள் இன்னொரு சொன்னாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வெளிதான், ஷோக்குள்ள இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி வந்து பிரஜின் அவர்கள், சந்திரா அவர்களுடைய என்ட்ரி நிறைய தரமான சம்பவங்களை பார்க்க இருக்கு. இதுவே இந்த ஷோவோட மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஒட்டுமொத்த குடும்ப ஆடியன்ஸும் இனிமேல் வருவாங்க.
இது வந்து இன்னொரு வெற்றி சரியா. விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் மைண்டுங்க. விஜய் டிவி அடிச்சுக்க யாராலையுமே முடியாது. ஸோ பக்காவா பண்ணியிருக்காங்க. தரமான சம்பவம். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சின்ன வயசுல நம்ம ரசிச்சவங்களுக்காக நான் யார் நினைச்சிருப்பாங்க இவங்க ஒரு ஷோக்கு வருவாங்க. நம்ம அப்படி ஒரு டிவியில பார்த்து ஒரு நபர் நம்ம வெளியில இருந்து பார்த்துருப்போம். கூட இருந்த இப்போ அண்ணா இவங்க அந்த சீரியலை பார்த்து அண்ணா அக்கா மாதிரி ஒருத்தங்க லாயரா இருக்காங்க, இன்னொருத்தங்க டாக்டரா இருக்காங்க, இன்னொருத்தங்க இன்ஜினியரா இருக்காங்க, இன்னொருத்தங்க வந்து பிரின்சிபலா இருக்காங்க. ஸோ அப்ப நம்ம அவங்கள பார்த்து அவங்க கொண்டாடின நபர்கள் இவங்க. ஸோ இப்பெல்லாம் ஃபோனில் ஃபோட்டோ வச்சிருக்க மாதிரி புத்தகத்துக்குள்ள ஃபோட்டோ வச்சுட்டு திரிஞ்ச ஒருத்தர் அவங்க வந்து ஒரு ஷோக்கு வர்றாங்க, நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். அதுவும் நான் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள அது நமக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை மாதிரி சரியா. ஸோ ஓகே, இது எனக்கு என்னோட சைட்ல இருந்து. அதே நேரத்தில் என்னடா இது ஷோ இப்படி போய்கொண்டிருக்கேன் மட்டமா போதேடாதே. நம்ம முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணோம், பிரதீப் பெண்ணி அண்ணா அவர்கள், விஜி அர்ச்சன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், ராஜு ஜெயமோகன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், அசீம் அண்ணா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் பாலாஜி முருகதாஸ் அவர்கள் பிபி அல்டிமேட்ல சப்போர்ட் பண்ணோம், தெலுங்குல அபிஜித் அவர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். என்ன மாதிரி கொண்டு போச்சு, என்ன ஃபயர் சொல்லி அடிச்சோம்ல டைட்டில் வின்னர்னு. அப்படி இருந்த நமக்கு வந்து இந்த சீசன்ல சே அப்படின்னு இருக்கக்குள்ளதான் இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்னுக்குள்ள இந்த தாகமா இருந்தவனுக்கு தண்ணி குடிச்சா எப்படி இருக்கு அப்படித்தான் எனக்கு. ஐ எம் வெரி 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 ஹாப்பி. ஸோ கண்டிப்பா இது வந்து ஒரு பிக் பாஸ் சீசன் 9 தமிழோட மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். பிரஜின் அண்ட் சந்திராமி அவங்களுடைய வைல்ட் கார்டு என்ட்ரி சரிங்களா. இன்னொரு 2 பேர் திவ்யா கணேஷ் அவர்கள், அவங்களுக்கும் பயங்கரமான ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு. அவங்கள பத்தி நான் அடுத்த வீடியோல நான் சொல்றேன், ஏன்னா பேசுறதுக்கு நிறைய இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அமித் அவர்கள். இந்த 4 பேருமே ஆரம்பத்துல எனக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்தது. அமித் அவர்கள் ஒரு லைவ் ஒன்று வந்தாங்க. அதனால அந்த லைவ்ல அவர் சொன்ன விடயங்களை பார்க்கக்குள்ள எனக்கு அவர் மேல இருந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒரு இவங்க மேல இப்ப எனக்கு 10க்கு 10 இருக்குன்னா அவர் மேல ஒரு 5க்கு 10 தான் இருக்கு. காரணம் என்னன்னா இப்போ அமீர் வந்து பிக் பாஸ் சீசன் 5ல வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்திருப்பாரு. வந்து நிருப்போட ஒட்டுமொத்த கேமையும் முடிச்சு விட்டுருவாரு. உன்ன வெளியில கழுவி ஊத்துறாங்கடா, என்னடா நீ எல்லாரும் கழுவி ஊத்துறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாரு. கேம் முடிச்சு நிருப்போட ஆட்டம் க்ளோஸ். அங்க விழுந்தவர் எழுந்துக்கே இல்லை. ஸோ அதுதான் கேமு. இங்க அமித்தவர்கள் என்னன்னா, நான் போய் கமருடீனுக்கு உண்மையா சொல்ல போறேன், நான் கமருடீனை தூக்கி விட போறேன், நான் எல்லாட்டையும் போய் உண்மையா. அப்ப சார் நீங்க என்னத்துக்கு போறீங்க எல்லாரையும் தூக்கி வர்றதுக்கா? அரோரா விஜயை வச்சு நீங்க ஒரு டைரக்ஷன் பண்ணிருக்கீங்க, 2 எபிசோட் எடுத்திருக்கீங்க. ஒரு வேளை அவங்கள கடைசி வரைக்கும் கொண்டு போறதுக்கு தான் நீங்க உள்ளுக்கு போறீங்களா அப்படின்லாம் நமக்கு சந்தேகம் வரும் இல்ல. நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனா நாங்க இருக்கு சார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு தோட்ஸ் தான் வந்துச்சு. அதனால இவர் மேல அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போயிடுச்சு, கம்மியாச்சு சரிங்களா. ஸோ இதுதான் என்னோட மிகப்பெரிய ஒரு வெறித்தனமான எக்ஸ்பெக்டேஷன். பிரஜின், சந்திராமி, அப்புறம் திவ்யா கணேஷ் சரிங்களா. அடுத்த வீடியோவில் திவ்யா கணேஷ் அவருடைய சம்பவங்களை பத்தி பேசலாம். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவை தாங்க மக்களே. முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. நன்றி.